கடலை ஒரு அற்புதமான உணவு. இந்த அற்புதத்தை உணர்ந்த தமிழர்கள் ஒவ்வொரு பருவத்துக்கும் தங்களோட தோட்டத்தில் இந்த கடலையை விதைச்சி எடுத்து சேகரித்து வச்சுக்கிட்டாங்க. துவையல், சமையல் எண்ணெய், பலகாரம், இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் தமிழர்கள் கடலையை பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்க. கடலெண்ணெய் சாப்பிட்றதால நமக்கு பலவித நன்மைகள் ஏற்படுது. அதில் முக்கியமான ஒன்று, இந்த கடலெண்ணெய் ஞாபக சக்தியை அதிகப்படுத்துதான். இன்னும் சில நோய்கள்ல இருந்தும் நம்மளை காக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நீரிழிவு நோய், புற்றுநோய், இதய நோய், இந்த மாதிரி நோய்கள்ல இருந்து நம்மளை காத்து நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்குது. கடலெண்ணெய் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட தமிழர்கள் அந்த கடலையை காய வச்சு ஒரு மரச்செக்கில் போட்டு ஆட்டி எண்ணெயை பிழிஞ்சு அதை சமையலுக்கு பயன்படுத்திட்டு வந்தாங்க. அது என்ன மரச்செக்கில் போட்டு பிழிஞ்சாங்கன்னு கேட்குறீங்களா? நாங்களும் இதை தான் கேட்டோம். ஏன் இரும்பு செக்கில் போட்டு பிழிஞ்சா என்ன, மரச்செக்குக்கும் இரும்பு செக்குக்கும் அப்படி என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதுக்கு அந்த எண்ணெய் ஆற்றவர் என்ன பதில் சொன்னார்னு பார்ப்போம். ஜூடு ஏறாது, இந்த செக்கு வந்து ஜூடு ஏறாது. பொழுதாக தண்ணி ஆட்டினா கூட வெது வெதுன்னு சூடாக இருக்கும். எண்ணெய் வந்து அந்த வசை வந்து அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும்னு வச்சுருக்கோம். இந்த இதில் இரும்பு செக்கில் ஒரு காலத்துக்கு தான், ஃபஸ்ட்டு காலத்துக்கு தான் சூடு அதிகம் இருக்காது. ரெண்டாவது காலத்துக்குலாம் ரொம்ப சூடு ஏற ஏற அந்த எண்ணெயினுடைய தன்மை வந்து குறைஞ்சிடும். அதுதான், அதனால தான் இந்த மரச்செக்கை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த மரச்செக்கை யூஸ் பண்ணணும்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த சுகர் உள்ளவங்களுக்கு இதெல்லாம் இதாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி இது கடையில் வாங்கி எண்ணெயெல்லாம் இது பண்ணுறாங்க. 80 ரூபா எண்ணெய் பாக்கெட் எண்ணெய், 80 ரூபாய்க்கு கடலை எண்ணெய் சுத்தமான எண்ணெய் விற்கிது அப்படிங்கிறாங்கல்ல, சும்மா அதெல்லாம் ஆயில் தான். என்ன ஆயில், இன்ஜினுக்கு ஊற்றுற ஆயிலை கலந்து விட்றானுங்க, அவ்வளோதான், யாரும் ஒன்றும் இல்லை. அதனால் யூஸ் பண்ணவே வேண்டாம். இந்த கடலைப்பருப்பு கொட்டினோடனே லேசாக தண்ணி லேசாக தொளிக்கணும். ரொம்ப ஊற்றக்கூடாது. லேசாக தொளிச்சோடனே இந்த மாதிரி மாவை வந்துடணும். மாவை வந்ததுக்கு பிற்பாடு மறுபடியும் தண்ணி லேசாக தொளிச்சு இந்த மாதிரி இப்படி பிடிச்சி பார்க்கணும். இப்படி பிடிச்சி பார்த்தோன்னே இப்படி உருண்டையாக இருக்கும். உருண்டையாக இருக்கும்போது விட்டுறணும். இதில் அப்படியே ட்ரை ஆகி எண்ணெய் கசிகிறதுக்கு ஆரம்பிச்சிடுறது. அவ்வளோதான், வேறு ஒன்று. ஏங்கம்மா, இதில் எத்தனை கிலோ வரைக்கும் ஆட்டலாம் ஒரு டைம்? 25 கிலோ ஆட்டலாம். 20 to 25 கிலோ ஆட்டலாம். ஒரு 2 கிலோ சேர்த்து கூட ஆட்டலாம். 27 கிலோ. இப்போ 25 கிலோ பருப்பு போட்டோம்னா எத்தனை லிட்டர் ஆயில் வருங்க? இந்த இதுக்கு வந்து 9.5 கிலோ எண்ணெய் வரும், ஆயில் வரும். 9.5 கிலோ. சரி, 9.5 கிலோனா 10 லிட்டர் 11 லிட்டர் எண்ணெய் வரும். நல்ல பருப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு 12 லிட்டர் எண்ணெய் வரும். சரி, காட்டுக்கடலை பருப்பு 25 கிலோக்கு 12 லிட்டர் எண்ணெய். குத்துகா பருப்பாக இருந்ததுன்னா 13 லிட்டர் எண்ணெய் வரும், நல்ல பருப்பாக இருந்ததுன்னா. இது என்ன பருப்புங்க? இது வந்து கடலை, காட்டு காய். குத்துகா காய்னா பெரும் பருப்பாக இருக்கும். சரி, அதில் குஜராத் பருப்பு வந்து உங்களுக்கு 25 கிலோ போட்டோம்னா 13 லிட்டர் எண்ணெய் வரும். சரி, அந்த ஆயிலெலாம் யூஸ் பண்ணவே வேண்டாம். சரி, அது வந்து உங்களுக்கு வந்து பாம் ஆயிலோட சேர்ந்தது. அந்த இது சரி, குஜராத்தி வந்து பாம் ஆயிலோட சேர்ந்தது. இது வந்து நம்மளுடைய பாரம்பரிய கடலைப்பருப்பு வச்சுருக்கோம். சரி, இது வந்து காட்டுக்காய், நம்ம காட்டில் போட்டு எடுக்கிறது. தலைவலி இதெல்லாம் வராது. இதில் யூஸ் பண்ணோம்னா தலைவலி வராது. சரி, பாரம்பரிய முறையில் மரச்செக்கை வச்சு கடலெண்ணெயை எப்படி பிழிஞ்சு எடுக்கிறதுங்கிறத இந்த காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி அவங்கவுங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆலைகளில் கடலெண்ணெயை வாங்கி பயன்படுத்தும் போது நம்ம உடல் ஆரோக்கியமும் கெடுறதில்ல. இந்த மாதிரி சிறு தொழில்களை நம்ம ஊக்கப்படுத்துகிற விதமாகவும் அது அமையுது. இதே மாதிரி ஒரு நல்ல தகவலோடு உங்களை நாங்கள் மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி.